ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்பாப்வே வாஸ் ஸ்ரீலங்கா 5th T20 மேட்ச் ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி சில விஷயத்தை நம்ம பேச போகிறோம். ஒரு சூப்பரான இன்கம் ஜாப்பை பற்றி இதில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி என்ன ஏதுன்னு நம்ம டீட்டெயிலாக வாங்க பார்க்கலாம். அது சிம்பிள் ஒர்க்கு தான், நீங்கள் ஒர்க் பண்ணி ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது ஆன்லைனில். நீங்கள் உங்களுக்கான கோர்சஸை பயன்படுத்தி நீங்கள் இந்த பிஸ்னஸில் மந்த்லி 8,000 15,000 வரை ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அது எப்படி என்ன ஏதுன்னு ஒரு சின்ன வீடியோவில் டெமோ பண்ணி காமிக்க போகிறேன். அப்படியே உங்களுக்கு அந்த வீடியோவில் புரியலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருக்கேன். அதில் மொபைல் நம்பர் இருக்குது. கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஜாப் தான். கண்டிப்பாக பேசிக் நாலேஜ் தெரிஞ்சால் மட்டும் போதும், எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீடியோ முடிஞ்சது கைஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி ஜிம்பாப்வே டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் பேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஜிம்பாப்வே பார்த்திங்கன்னா 146 ரன் அடித்து 5 விக்கெட் இழப்பிற்கு 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. பென்னட் 34 ரன் அடித்தார். மறுமணி 4 ரன் அடித்தார். சிக்கந்தர் ராசா 29 பால் 37 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். புரேல் சிறப்பாக விளையாடி 37 ரன் அடித்தார். 5 4 ஒரு சிக்ஸர்கள். டெய்லர் 14 ரனில் அவரும் தன்னுடைய விக்கெட்ஸை விட்டார். இதில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து விக்கெட் விட்டுருக்காங்கனால வெறும் 5 விக்கெட் தான் விட்டுருக்காங்க. 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான பந்து வீச்சு பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கா அணி. ஸ்ரீலங்காவில் யார் பவுலிங் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீக்ஷனா 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அசரங்கா 2 விக்கெட்ஸ். தசுன் சானக்கா கேப்டன் 1 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவங்க 2 பேர் 4 ஓவர் போட்டு 23 ரன் கொடுத்து 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மல்லிங்கா 4 ஓவர் போட்டு 33 ரன் கொடுத்துருக்காரு. எந்த ஒரு விக்கெட்டும் இல்லை. சமீரா 4 ஓவர் போட்டு 26 ரன் கொடுத்துருக்காரு. அவருக்கும் எக்கானமிக் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கலை. இந்த மேட்ச்சில் 147 ரன் அடித்தா வெற்றி பெறுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்கனாங்க. 148 ரன் அடித்து ஒரு விக்கெட் இழப்பிற்கு 11.2 பால்லே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நிசாங்கா 98 ரனில் சிறப்பாக விளையாடி நாட் அவுட்டாக கடைசி வரை போராடி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. மிஸ்ரா 12 ரனில் அவுட் ஆகிட்டார். மேண்டிஸ் 25 பால் 25 ரன் அடித்து டீமை 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சே வின் பண்ணியிருக்காங்க. நிசாங்கா தான் சூப்பராக விளையாடி இருக்கார். செஞ்சுரியும் ஆனால் மிஸ் பண்ணியிருக்காரு. நிசாங்கா 58 பாலில் 98 ரன் அடிச்சிருக்காரு. இதில் யார் விக்கெட் எடுத்துன்னு பார்த்தா எவன்ஸ் தான் ஒரு 7 விக்கெட்ஸ் எடுத்தார். நகர்வா ரொம்பவே எக்கனாமிக்காக இருந்திருக்காரு. ஒரு ஓவருக்கு 13 ரன்னுக்கு மேலே கொடுத்துருக்காரு. மப்போசா 15 ரன்னுக்கு மேலே கொடுத்துருக்காரு. அதனால் மேட்சை விட்டுட்டாங்க. ஸ்ரீலங்கா அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின மேட்சை சம்மரி நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். நிசாங்கா தான் உங்களுக்கே தெரியும், 58 பால் 98 ரன் அடித்து நாட் அவுட்டாக இருந்தார். புரியல் தான் ஜிம்பாப்வேல சேகரமாக அடித்தார் 37 ரன்னு. சிக்கந்தர் ராசா 37, பென்னட் 34. இவங்க 3 பேர் தான் எக்ஸ்ட்ரா அடித்தாங்க. அசரங்கா 2, தீக்ஷனா 2, தசுன் சானக்கா 1 விக்கெட்ஸ். ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா 98 ரன் அடித்து நிசாங்கா நாட் அவுட்டாக இருந்தார். எவன்ஸ் மட்டும் ஒரே விக்கெட்ஸ் எடுத்தார். விஷால் மேண்டிஸ் 25 ரன் அடித்தார். மிஸ்ரா 12 ரனில் அவர் தான் தன்னுடைய ஃபஸ்ட் விக்கெட்ஸை விட்டார். இந்த மேட்ச்சில் 9 விக்கெட்ஸில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கா அணி. 22 பாலை மீத்திருக்காங்க. ரொம்பவே சிறப்பாக பவுலிங்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா பேட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. நிசாங்கா தான் சிறப்பாக விளையாடி இருக்கார். இதை பார்த்தோன்னா நம்ம டெய்லியுமே வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே நியூ வீடியோஸ் தான். அன்றைக்கான அப்டேட்ஸை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கோம். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாருன்னா பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.